ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம டைனாசரை பார்க்க தான் போகிறோம். வாங்க ஜுராசிக் பார்க் அதுக்குள்ளே போயிடலாம். அதுக்குள்ளே ஏகப்பட்ட டைனாசர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே உள்ளே போய் நம்ம தேடி பார்த்துடலாம் உள்ளே டைனாசர்லாம் இருக்கா அப்படின்னு. இல்லை நம்மளை ஏமாத்துறாங்களா இந்த கேம்காரங்க அப்படின்றத இப்போ நம்ம உள்ளே போய் டெஸ்ட்டு பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்லேயே நம்ம காட்டுக்குள்ளே விட்டாங்க. சரி, நமக்கு தேவையான பைக் எடுத்துக்கலாம். நான் எப்போயுமே ஃபயர் பைக் தான் ஓட்டுவேன். ஃபயர் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு படத்தில் பார்த்துருக்கேன். அந்த படம் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா இதை ஓட்டிகிட்டு தான் அவர் உடம்பு ஃபுல்லும் நெருப்பாக எரியும். இதில் ஒரு மித்து வேறு இருக்குது. அந்த மித்தையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் லாஸ்ட்டில். முதல்ல நம்ம டைனாசர் இருக்கான்னு மட்டும் பார்த்துடலாம். டைனாசர்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. டைனாசர் விராசிராப்டரும் டீரெக்ஸும் இருக்குன்னாங்க. வாங்க உள்ளே போய் நல்லா ஆழமாக தேடி பார்த்துடலாம் காட்டுக்குள்ளே. இங்கே டைனாசரோட சவுண்டே கேட்கல. அங்கே பாருங்கள், ஏதோ ஒரு விலங்கு தெரியுது தூரத்தில். அதை நான் பார்த்துட்டேன். அது கிட்ட போய் பார்க்கலாம். இன்னும் டைனாசர் 4 காலில் நடந்து போகுது. பார்க்க டைனாசர் மாதிரியே இல்லையே இது. காட்டெருமை தான் இதுக்குள்ளே காட்டுக்குள்ளே கிடக்கு. காட்டெருமையை பார்க்க இடம் இவ்வளோ தூரம் நான் வந்தேன். உன்னைய கொலை பண்ணுறேன். இதில் போட்டால் நம்ம செத்து போயிடுவோம். இந்த கண்ணில் போடுவோம், லாங் ரேஞ்சு கன்று போடு. 1 டேப் செத்து போச்சு காட்டெருமை. நான் தேடி வந்தது ஒன்று, எனக்கு கிடைச்சது ஒன்று. நான் டைனாசரை தான் தேட வந்தேன். வாங்க நல்லா ஆழமாக போய் டைனாசர் இருக்கான்னு பார்த்துடலாம். டைனோசர் எங்கே இருக்க? டேய், பொறுமையாக தேடுறா. அது இங்கே தான்டா எங்கேயாச்சும் இருக்கும். இருக்க பாரு தூரத்தில். ஆமாம், தூரத்தில் தான் இருக்குது. எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. என்னடா பண்ண போகிறேன்? அதையும் கொலை பண்ண போகிறேன். இதெல்லாம் இந்த மாதிரி லாங்கில் வச்சு தான் கொலை பண்ணணும். அதை கிட்ட வச்சு கொலை பண்ண வை. ஏன் பயந்துட்டு லாங்கில் இருக்கும்போதே கொல்றேன்? அது என்ன முடிச்சிடும்ல, அதனால தான் அது லாங்கில் இருக்கும்போதே நான் கொண்டு விட்றேன். என்னடா சிரிப்பு அது? அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. வா இப்போ கிட்ட போய் அதோட வாய்க்குள்ளே போய் நம்ம உட்காந்து பார்க்கலாம். அதோட வாய்க்குள்ளே உட்காந்து நீ செத்து போயிடாத. சாகலாம் மாட்டேன். கிட்ட போய் நின்று காட்டுறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்க டைனோசரோட பல்லெல்லாம் எவ்வளோ பெருசுன்னு. என்ன இவ்வளோ பெருசாக இருக்கு? உள்ளே போ. என்ன மறைஞ்சி போச்சு கைஸ். சார், அதை இவனை கொல்லணும்னு நினச்சேன், ஆனால் மறைஞ்சி போச்சு. தப்பிச்சிட்டான் பய உள்ள. நான் சாவேனே. இங்கே பாருங்கள், சூரிய ஒளி எல்லாமே பயங்கரமாக இருக்குது. இருங்க, ஒரு மித்து இருக்குன்னு சொன்னல, அந்த மித்தை இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது என்னன்னா, அந்த மித்து பார்த்தீங்கன்னா டைனோசரோட எக் இருக்குல்ல, அதில் நம்ம என்ன தான் பண்ணாலும் டைனோசரோட எக்கு உடையவே உடையாதான். அதுதான் அந்த மித்தை. அதை அந்த மித்தை இப்போ நம்ம உண்மையாக இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். அதில் என்ன, லான்ச்சரை வச்சு தாக்குனாலும் அது எதுவுமே ஆகாது, உடையாது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அடா கொலகாரா, டைனோசரை முட்டையாச்சும் விட்டு வைடா. அதையும் போய் இது பண்ணிகிட்டு இருக்காம. எல்லாம் முடியாது. டைனோசரை முட்டையாக இருந்தாலும் அதை நான் போட்டு தாக்க போகிறேன். இப்போ நான் அதான் உடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அது உண்மையாக இல்லைன்னு இப்போ தெரிஞ்சு போயிடும். என்ன கைஸ், இங்கே பாருங்கள், சுட்டேன். உடையிற முட்டை உடையலை கைஸ். இருங்க, லான்ச்சரை வச்சு போட்டு தாக்கி பார்ப்போம். அப்போயாச்சும் உடையுதா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். லான்ச்சர் பட்டு எதுவும் ஆக மாட்டேங்குது கைஸ். இங்கே பாருங்கள், நெருப்புலாம் வருது. லான்ச்சர் பட்டுமே டைனோசர் முட்டைக்கு எதுவும் ஆக மாட்டேங்குது. அப்போ இந்த மித்து கன்ஃபார்ம்டு பாஸ் ஆகிடுச்சு இந்த மித்து. சரி, ஓகே, நம்ம செத்து போயிடுவோம். என்ன கைஸ், சாவே நினச்சா சாகலை. இருறா, கிட்ட போயிட்டு லான்ச்சரை வச்சு ஒரு தாக்கி செத்து போகிறேன்னா அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்த மோடுக்கு போயிடலாம். அடுத்த மோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏலியன் தான் இருக்கும். ஏலியன் மோடு ஒன்று இருக்குன்னாங்க. அதையும் நம்ம இப்போ என்ன டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஏலியன் எப்படி பொம்மையாக இருக்கா இல்லை உயிரோடு இருக்கான்னு இப்போ நம்ம தெரிஞ்சு போயிடும். அதற்காக இப்போ நம்ம போக போகிற இடம் தான் மூன். நிலாவுக்கு போக போகிறோம். நிலாவில் போய் வருதா இல்லையான்னு பார்த்துடலாம். ஸ்பேஸ் ஷிப்லாம் இருக்குன்னு இருக்காங்க. ஆமாம் கைஸ், ஸ்பேஸ் ஷிப்லாம் இருக்குது கைஸ். அதுவும் பறந்துக்கிட்டு இருக்குது. மனித பூச்சி, உன்னைய கொல்லாமல் விட மாட்டோம் நாங்கள். அது கொல்றதுக்கு முன்னாடி நம்ம அதை கொண்டு விட்ருவோம். லான்ச்சரை விட்டு அதை அப்படியே உடச்சி விட்டுடலாம். நீ பண்ணுற இந்த சின்ன அட்டாக்குக்கெலாம் இது உடையவே உடையாது, கவலையே படாத. என்னது உடையே உடையாதா? நான் லான்ச்சரை வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது உடையாது, நீ எப்படி சொல்லலாம்? உன்னை கொல்றதுக்கு ஏற்கனவே ஆளை அனுப்பியாச்சு. நீ அமைதியாக இருந்தால் உனக்கு சோழி முடிஞ்சிடும். அட ஆமாம் கைஸ், அங்கே பாருங்கள், அது பிளேஷிப்பில் இருந்துக்கிட்டே நமக்கு கொல்றதுக்கு ஆளை அனுப்பியிருக்கு. ஆனால் நமக்கு லைஃப் குறையலை. இங்கே லைஃபை குறைஞ்சிருச்சு கைஸ், குறைஞ்சிருச்சு. இது இங்கே நம்மளை கொண்டு விட்றாங்க போலயே. நம்ம லான்ச்சர் எடுத்து அட்டாக் பண்ண அங்கே பாருங்கள், வரிசையாக வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி செஞ்சிருவேன்டா. உன்னை கொல்றதுக்கு ஆளை அனுப்பிச்சிட்டேன் பார்த்தியா? அவ்வளோதான், நம்ம சோழி முடிஞ்சு போச்சு. செத்து போடா நாயே. ஏன் நம்மளை சோழியை முடிச்சுட்டாங்க.
சரி ஓகே, அடுத்து ஒரு மோடு இருக்குது, ஜாம்பி மோடு. ஜாம்பி மோடு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துடலாம். அடுத்த மித்துக்கு போயிடலாம். அடுத்த மோடுக்கு போயிடலாம். ஜாம்பி மோடு. ஜாம்பி மோடை ஓகே பண்ணிடலாம். என்ன கைஸ், நம்மளை வீட்டுக்குள்ளே இறக்கி விட்ருக்காங்க. ஜாம்பி இருக்கனால நம்மளை வீட்டுக்குள்ளே இறக்கி விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டுக்கு வெளியில் ஏகப்பட்ட ஜாம்பி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரி, நம்ம வீட்டுக்கு வெளியில் ஜாம்பி தெரியுதா இல்லையா நம்ம பார்த்துடலாம். ஜாம்பி தெரிஞ்சால் நம்ம கவலையெல்லாம், நம்மள்ட்ட கன்று இருக்குது, கன்று எடுத்து போட்டு தைக்கிடலாம். இப்போதைக்கு நம்ம டெசர்ட் ஹெல்மெட் எடுத்துகிட்டு போவோம். அங்கே பாருங்க லாங்கில் இருக்கான். இங்கே பாருங்கள், இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் இவில் விளாண்ட மாதிரியே இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், அதே வியூ பாருங்களே, அப்படியே ரெசிடென்ட் இவில் விளாட்ற மாதிரியே இருக்குது நமக்கு. சாகு என்ன சாகவே மாட்டேங்கிறான். அப்பா செத்து போயிட்டான்ப்பா. பார்த்தீங்களா, ரெசிடென்ட் இவிலில் இருக்கா அதே வியூ பாயிண்ட். எப்படின்னா ரெசிடென்ட் இவிலில் அப்படி தான் நம்ம கன்னை கீப் பண்ணும்போது அவன் இந்த மாதிரி தான் வந்து நின்றுப்பான் ஹீரோ. அந்த மாதிரியே இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் கூட நல்லா இருக்கும்டா. இங்கே பாருங்க, இவன் எப்படி ஓடி வரான். தலையிலலாம் ஒன் டாப்லாம் இருக்குது, ஆனால் சாக மாட்டுறாங்க. ஒரு 5-6 புல்லட் இறங்கினாவே செத்து போகிறாங்க ஜாம்பிஸு. இங்கே பாருங்க, அப்பயும் நான் சுட்டுக்கிட்டு இருக்கேன், உடம்பு அசைது பாருங்க லேசாக. அப்படியே கொஞ்சம் ரியலாக இருக்குது இந்த கேம் கூட. அப்படியே GTA 5 அப்புன்ற மாதிரி இருக்குது. மொபைல் GTA 5 இந்த கேமு. இனிமே அந்த அளவுக்கு இருக்குடா அந்த கேமோட கிராஃபிக்ஸு, மோட்ஸு. புது மோட்ஸ்லாம் இருக்குன்றாங்க இந்த கேமுக்கு. இங்கே பாருங்கள், சூரிய வெளிச்சத்தை பாருங்கள், அப்படியே நம்ம கண்ணில் பட்டால் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுமோ அதே மாதிரி ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா. அந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் பார்க்க உண்மையிலே GTA 5 கேம் மாதிரி எது இருக்குது. மொபைல் GTA 5 இந்த கேமு. இந்தியாவிலேயும் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருக்குதுன்னு நினைக்கும்போது நல்லா தான் கைஸ் இருக்குது. நல்லா பெருமையாக தான் இருக்குது இந்தியாவுக்கு. இதுங்க லான்ச்சரை விட்டு அவங்கள கொல்லுவோம். போங்கடா பூச்சிக்கடா, செத்து போங்கடா. அங்கே பாருங்கள், அவன் ஒருத்தன் மட்டும் தப்புஸ்ட்டாக இருக்கான். நீ எங்கே தான் பண்ணணும், உன்னை கொல்லாம பண்ண மாட்டேன்டா. கவலையப்படாத ஜாம்பி பயலே. இங்கே பாருங்க, நான் எவ்வளோ தான் அட்டாக் பண்ணாலும் அவன் வாட்டி தப்பிச்சு போயிட்டுருக்கான். உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா, கொல்லாமல் அவ்வளோதான். ஐயோ தப்பிச்சிட்டான் நாய். இங்கே பாருங்க, என்னடா சாக மாட்டேங்கிறான், உனக்கு சாக வர. அப்பா எப்படியே சுற்று போயிட்டான்ப்பா. ஏகப்பட்ட மாடு இருக்குன்னாங்க. சரி, மொபைல் ஏதாச்சும் மாடு கொடுத்துருக்கான்னு பார்ப்பான். இது என்னடா இது ஃபைல் மாதிரி இருக்கு. ஐயோ தெரியாமல் இதை அமுக்கிட்டேனே. சொல்ல வந்துடலாம். ஃபைல் இதில் கனெக்ட் பண்ணுறதுன்னு நினச்சேன். சரி ஓகே, இப்போதைக்கு நம்மள்ட்ட ஃபைல் எதுவும் இல்லை. நம்ம ஏதாச்சும் ஃபைல் அப்கிரேட் பண்ணிக்கலாம் யூடியூப்பை பார்த்து. இது என்னது? நம்ம ஏதாச்சும் நோட்ஸ் பண்ணி வச்சுக்கிறதா, டெக்ஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கிறதா? கரெக்டாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது கைஸ். நான் சப்ஸ்கிரைப்னு எழுதலான்னு பார்த்தேன். சரி எதுக்கு வேணாம் அப்படின்னு விட்டேன். சரி ஓகே, இப்போ ஃபோன் எடுத்துடலாம். ஃபோன் பண்ணி இங்கே பாருங்கள், யாருக்காச்சும் ஃபோன் பண்ண முடியான்னு பார்த்துட்டு இருந்தேன். யாருக்கும் ஃபோன் பண்ண முடியல. சரி ஓகே, 5000 போடுவோம். நமக்கு ஒரு சூப்பர் பைக் வரும்னு சொன்னாங்க. அதை அப்படியே போட்டு எடுத்தாச்சு. இது சூப்பர் பைக்கில் ஸ்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. சரி வாங்கடா, நானும் ஒரு ரைடர் தாண்டா அப்படின்ட்டு ஸ்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். குட்டி டிடிஎஃப் டாண்ணா, குட்டி டிடிஎஃப் அண்ணா. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்கள டேக் பண்ணி விட்டுருக்கேன் குட்டி டிடிஎஃப் அண்ணாவை. ஏன்னா நானும் ஒரு ரைடர் ஆகிட்டேன் இப்போ. சரி ஓகே, இந்த மோடு விளாண்டுட்டு எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மேலே பார்த்தா கண்டெய்னராக இருந்துச்சு. அப்போ தான் யோசித்தேன், நம்ம ஏன் இந்த கண்டெய்னர் மாதிரி இருக்க அந்த மோடு விளாடக்கூடாது அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, நம்ம கண்டெய்னர் மாதிரி இருக்கே அந்த மோடு வச்சுருவோம், செலக்ட் பண்ணி விளாட ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ட்டு. அப்போ தான் அந்த கண்டெய்னர் மோடு வச்சு செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே போய்ட்டுருக்கு. ஆனால் நம்மளை காரை வச்சு விளாட சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம விளாட போகிறது நம்மளோட சூப்பர் பைக். 5000 போட்டோன்னே வந்துச்சு பாருங்கள் சூப்பர் பைக்கு. இந்த பைக்கை வச்சு நம்ம விளாட போகிறோம். நம்ம எவ்வளோ ஸ்பீடு முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக போய் இந்த இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ண முயற்சி பண்ணுவோம். நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு தெரில, ஏன்னா இது ரொம்ப பெருசாக இருக்குது. கம்ப்ளீட் பண்ண முயற்சி பண்ணுறேன் கைஸ் உங்களுக்காக. கவலையப்படாதீங்க, கம்ப்ளீட் பண்ணிடலாம். வேகம் போகிறேன். ஐயோ எதுவும் ஆகக்கூடாது. நல்ல விலைக்கு ஏதோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டோம் கைஸ். என்னடா அது பாதை வளைஞ்சு போகிற மாதிரிலாம் இருக்குது. இதில் எதுவும் ஆயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சோழியை முடிச்சு விட்டாங்க. ஓகே பாய் கைஸ். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்காக இல்லை. ஓகே பாய்.